ஹாய் நண்பா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணால் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதில் அவ்வளோவா கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேக் வீடியோஸோட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஹெல்ப் வித் சைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு உங்களுடைய யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீட் மோர் ஹெல்ப்னு சொல்லிட்டு. அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு பேஜ் ஒன்று பாப்பப் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸை மேலே அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே காண்டாக்ட் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள அட்ரஸே உங்களுக்கு அசஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ண முடியும்னா அப்போ கீழே உள்ள காண்டாக்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் வித் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு வேறு மாதிரியான மெயில் அட்ரஸ் வரும். மெயில் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மெயில் கொடுப்பாங்க. இதில் உங்களுடைய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்ச நேரம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை ஃபோட்டோ இல்லைன்னா நான் அடுத்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன், அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரிக்வஸ்ட் பேஜில் போயிட்டு நான் வித்தவுட் ஃபோட்டோன்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த ஃபோட்டோ எதுவுமே அப்லோட் பண்ணல. அதில் வித்தவுட் ஃபோட்டோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்பாங்க. அதில் போயிட்டு அதர் ரீசன் கொடுங்க. அதர் ரீசன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்ஃபோன்னு கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய பயோ நேமை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே உங்களுக்கு உங்களுடைய மெயில், நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த மெயில் அட்ரஸில் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலை இப்போ நான் காமிக்கிறேன். இதில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடிக்கு நாங்கள் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், the account you refer to has been removed. We are unable to restore account that have been permanently deleted. We are sorry for the inconvenience this caused ன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை மெயில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா, hey Instagram, I am making a YouTube video recovering permanently deleted account. I thought this method will be help me out, but I received a mail like I can't recover. இதே மாதிரி ஒரு மெயில் வரும். நான் சென்ட் பண்ணேன் இந்த மெயிலை. அப்புறம் அவங்க திரும்பியும் அகைன் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் காண்டாக்டிங் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த மெயிலில் நீங்கள் ரிப்ளை பண்ணணும். இந்த மெயிலில் நம்மளுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணீங்க அந்த டேட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண டிவைஸ் எதில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுக்காக டெலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுடைய ஃப்ரெண்ட் நேம் யாராச்சும் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுங்க. சஜஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதே மாதிரி ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயிலில் நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் மூலிமா உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்தால் கூட நீங்கள் அதில் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்போ டேரெக்டாக உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போய்டும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலனா தான் இந்த மெத்தட், இல்லைனா டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த அக்கௌண்ட்டை தான் டெலிட் பண்ணிட்டு அகைன் ரெக்கவர் பண்ணேன். இது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி தான் நான் ஓப்பன் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் கண்டிப்பாக 100% ஷுவராக ரெக்கவர் ஆகிடும். அப்படி ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.